This video is sponsored by SPO Digital Marketing. Anybody interested in part-time jobs? Kindly WhatsApp your name and qualification to 999-410-4160. WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடல மாவு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வாழைக்காய் வேணுமோ வாழைக்காயை நம்ம நீட்டாக க்ளீனாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காயில் இருக்க நம்ம தோல் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நம்ம வடக்கல் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காயணும். இன்னும் நல்லா காயிருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்கலாம், அந்த மாவில் போட்டு நம்ம பரட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் போட்டு வாழைக்காயை அமுத்தி நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். நல்லா கேப் விட்டு தள்ளி போடணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும்.
நல்லா வேகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கம் நம்ம திருப்பி வேகணும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்துடணும். வெந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜியோட கலர் வந்து நல்லா இந்த மாதிரி டிஷ் மாதிரி ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.